திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. தொடர் பேச்சுவார்த்தையை அடுத்து ஒப்பந்தம் கையெழுத்து. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மாலை திமுக விசிக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இரட்டை இலக்கத்தில் விசிக தொகுதிகளை கேட்கும் நிலையில் 7 தொகுதிகள் வரை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை 2 நாட்களில் முடிக்க திமுக திட்டம். மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் உடன்பாடு ஏற்படுவதில் நீடிக்கும் இழுபறி. சென்னையில் நாளை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். அதிமுக பாஜக இடையான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் நாளை மறுநாள் கையெழுத்தாக வாய்ப்பு. லட்சிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இணைய எதிர்ப்பு தெரிவித்து விலகும் முடிவில் உள்ள என்ஆர் காங்கிரஸ். இன்று மதியம் வரை என்ஆர் காங்கிரசின் முடிவுக்கு காத்திருக்க பாஜக திட்டம். புதுச்சேரி பாஜக வேட்பாளர்களை இறுதி செய்ய இன்று கூடுகிறது பாஜகவின் மத்திய தேர்தல் குழு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தலைவர் நிதின் நபீன் தலைமையில் ஆலோசனை. காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடுக்கு முன்பே புதுச்சேரியில் திமுக வேட்புமனு தாக்கல். நல்ல நாள் என்பதால் இன்றே சிலர் தாக்கல் செய்வதாக திமுக அமைப்பாளர் சிவா பேட்டி. வேட்புமனு தாக்கல்லாம் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கிறத திமுக சிலர் நாங்கள் சொல்லியிருக்க சிலர் போட்டுருக்காங்க. கூட்டணி நிச்சயமாக இன்று நாளை உறுதி செய்யப்படுறோம். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளின் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோருடன் பங்கேற்க உள்ள ஓ பன்னீர்செல்வம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை. காற்றுடன் கூடிய கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று 19 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை அதிகாலை மழை பெய்ய வாய்ப்பு. நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் பணி நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாத லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. உள்நாட்டு விமானங்களில் 60 விழுக்காடு இருக்கைகளை தேர்வு செய்ய தனி கட்டணம் வசூலிக்க கூடாது. விமான நிறுவனங்களுக்கு கடிவாளம் போட்டது மத்திய அரசு. தேவகவுடா, மல்லிகார்ஜுனா கார்கே, சரத்பவாரை பார்த்து புதிய எம்பிக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. 3 பேரும் வாழ்நாளின் பாதிக்கும் மேலான காலத்தை நாடாளுமன்ற பணிகளிலேயே செலவிட்டதாக புகழாரம். தேவகவுடா காதல் கொண்டது காங்கிரசுடன், ஆனால் திருமணம் செய்தது பாஜகவுடன். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவின் பேச்சால் கலகலப்பு. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விருப்பமனு விநியோகம். போயஸ் கார்டனில் உள்ள அலுவலகத்தில் தொடக்கம். மதுரவாயலில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது தீப்பற்றி எரிந்த கார். புகை வந்ததை பார்த்ததும் வாகனத்தை நிறுத்தி வெளியேறியதால் தப்பிய ஓட்டுநர். காரைக்குடி அருகே அதிகாலையில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவரை 80 மது பாட்டில்களுடன் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்த நாம் தமிழர் கட்சியினர். வேலூர் காகிதப்பட்டறை பகுதியில் கார் பழுதுபார்க்கும் கடையில் தீ விபத்து. கடையில் விடப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்பிலான 3 கார்கள் முழுவதுமாக எரிந்து கருகின. கரூர் மற்றும் திருவாரூரில் முட்டை வியாபாரிகளிடமிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல். விருத்தாச்சலத்தில் விவசாயியிடமும் விருதுநகரில் வியாபாரியிடமும் ரொக்கத்தை கைப்பற்றிய பறக்கும் படை.
கோயம்புத்தூர் மாவட்டம் வடவள்ளி அருகே செல்போன் வாங்குவது போல் நடித்து செல்போனை திருடிக்கொண்டு ஓடிய இளைஞர் வெளியில் தயாராக இருந்த இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பினார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி மக்கள் சாலை மறியல். காலி சிலிண்டரை சாலையில் வைத்து முழக்கங்கள் எழுப்பியதால் போக்குவரத்து பாதிப்பு. கேஸ் சிலிண்டர் தொடர்பாக பயோமெட்ரிக் ஆதார் சரிபார்ப்பு என்பது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கட்டாயமல்ல என்று மத்திய அரசு விளக்கும். இதுவரை ஒரு முறை கூட சரிபார்ப்பு செய்யாத வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என அறிவிப்பு. மார்ச்சின் முதல் 2 வாரங்களில் குறைந்த வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்பாடு கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 17 விழுக்காடு குறைந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாள் கோயிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி திருத்தேரோட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி திமுக எம்பி மனு. சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இருப்பதாக எம்பி கிரிராஜன் குற்றச்சாட்டு. வாரணாசியில் கங்கை ஆற்றில் படகில் நோன்பு திறப்பு நிகழ்வை நடத்திய 14 பேர் கைது. கங்கையில் அசைவ உணவு கழிவுகளை கொட்டியதாக வழக்கு பதிவு. இந்தூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் பலி. மின்சார வாகன சார்ஜிங் பாயிண்டில் வெடிவிபத்து ஏற்பட்டதால் பரவிய தீ. ஈரான் மீதான போரை கண்டித்து அமெரிக்க பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் தலைவர் பதவியிலிருந்து ஜோசப் கென்ட் ராஜினாமா. ஈரானால் அமெரிக்காவுக்கு எந்த உடனடி அச்சுறுத்தலும் இல்லை என கடிதத்தில் தகவல். ஆப்கானிஸ்தான் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான். தலைநகரில் உள்ள மருத்துவமனைகளில் குவியும் சடலங்கள். வடகொரியாவில் நடந்த தேர்தலில் 99.93% வாக்குகளை வென்று மீண்டும் அதிபர் ஆனார் கிம் ஜாங் உன். 0.07% வாக்குகள் யாருக்கு சென்றது என கேள்வி. ஈரான் தாக்குதலை எதிர்கொள்ள புதிய தடுப்பு ட்ரோன்களை வாங்கும் வளைகுடா நாடுகள். குறைந்த விலையில் டிஸ்டிங் தடுப்பு ட்ரோன்களை உருவாக்கும் உக்ரைன். கியூபாவில் மின்சார உற்பத்தி நிலையங்கள் செயலிழப்பு. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் போராட்டம். விமான ஓட்டியாக மாறிய நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் கிளென் பிலிப்ஸ் ஆக்லாந்து நகரில் விமானத்தை ஓட்டி பாதுகாப்பாக தரையிறக்கி அசத்தல். சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. ஒரு சவரன் 1,16,560 ரூபாய்க்கு விற்பனை.